எல்லாருமே சேர்ந்து வீட்ல இருக்காங்க. இருக்கும்போது ஆஃபீஸர் எல்லாருமே வராங்க. வந்து கேட்குறாங்க, "இங்க பாரும்மா, நீ லோன் வாங்கியிருக்க. அந்த பணத்த நீ திருப்பி குடுக்கல. அவ்வளோதான்." அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டோனே அப்படியே "ஒரு நிமிஷம் இருங்க. தயவுசெய்து ஒரு நிமிஷம் இருங்க." அப்படின்னு தானே உள்ள ஓடுறாங்க. ஓடி போயிட்டு பணத்த கொண்டு வந்து குடுக்குறாங்க. "இங்க பாருங்க, இப்போதைக்கு இந்த பணம் தான் என்கிட்ட இருக்கு. தயவு செஞ்சு கொஞ்சம் டைம் குடுங்க. நானே வந்து பணத்த கட்டுறேன் பேங்க்ல." அப்படின்னு சொல்றாங்க. "சரிம்மா, இன்னும் ஒரு 2 நாள் தான் டைம் தருவேன். அதுக்குள்ள பணம் வந்துடணும்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து அப்படியே போறாங்க. அப்படியே உள்ள இருக்காங்க. மூர்த்தியோட அம்மா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கூட இருக்கவங்க சொல்றாங்க, "இங்க பாரு, ஐயய்யோ! இன்னும் நெறைய வேலை இருக்கே. அரிசி வேற கொஞ்சம் தான்க்கா இருக்கு." அப்படின்னு சொல்றாங்க. "ஐயோ! மளிகை இல்லையே, ஃபீஸ் கட்டணும், நெறைய பிரச்சனை இருக்கே. எப்படி தான் இதெல்லாம் சரி பண்ண போறேன்னே தெரியலையே." அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. அதுக்குள்ள மூர்த்தியோட அம்மா அப்படியே நெஞ்ச பிடிச்சிட்டு கத்துறாங்க. ஓடி வா தானு." அப்படின்னு சொல்றாங்க. தானு வந்து ஓடி வராங்க. அப்படியே கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. போன உடனே உள்ள உள்ள கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அங்க ஒருத்தவங்க நின்னுட்டு இருக்காங்க. "இங்க பாரும்மா, நீ வந்துட்டு ஆட்டோ எடுத்துட்டு வரியா? எங்களுக்கு வேணும்." அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே தானு பார்க்குறாங்க. நமக்கு இவ்ளோ பிரச்சனை இருக்கே! நம்ம ஒரு ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. பணம் கண்டிப்பா சம்பாதிச்சே ஆகணும். எல்லா பிரச்சனையும் நம்ம சரி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தனம் யோசிக்கிறாங்க. "இங்க பாருங்க அக்கா, நீங்க உள்ள கூட்டிட்டு போங்க." அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க அப்படியே. தனம் வந்துட்டு இன்னொருத்தவங்கள ஆட்டோல இருந்து ஏத்திட்டு அப்படியே சவாரி எடுத்துட்டு போறாங்க. எல்லாமே சரியாகும்.